இன்னொன்று விடப்பட்டதில் 2000 காணொளிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது, வீடியோஸ். இதை கடந்து 1,80,000 படங்கள் வந்திருக்கிறது. இந்த படங்கள் எல்லாத்திலையும் ஒன்றைத்தான் கவனித்திருப்பாங்கன்னு சொன்னால், இவரை காப்பாற்றணும் தான் கொடுக்கப்பட்ட வேலை. அதாவது இவர் ஏற்கனவே சொன்ன கருத்துகளுக்கும் இதில் முரண்பாடாக எதுவும் வந்துவிடக்கூடாது ஒன்று. இரண்டாவது, இவர் சம்பந்தமாக பாதிப்பாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீக்கி விடுவதில் முயற்சி செய்து இருக்கிறார். அதெல்லாம் இன்னும் 3 மில்லியன் வராமலே இருக்கிறது. ஆனால் இந்த கோப்புகளை கடந்தும் கன விடயங்கள் அதில் இருக்கிறது. இப்ப இவர் நேரடியாக சம்பந்தப்படாமல் இருக்குது. இப்ப புளோரிடா என்கின்ற மாநிலத்தினுடைய போலீஸ் சீஃபை இவர் ஒரு முறை தொடர்பு கொண்டு சொல்லுகிறார், நல்ல காலம் இப்ப 2006ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளது, இவரை இப்ப பிடித்துட்டீங்க, இவன் நடவடிக்கை இவ்வளவு மோசமானது என்றது இப்ப மற்றவர்களுக்கு தெரிய வரும் என்றார். பிறகு ஒரு இடத்துல சொல்றார், இவர் பிறகு பிடிபட்டது 2019 ஆண்டு பிடிபட்ட பொழுது, தேங்க்ஸ் கோட்னஸ் யூ ஆர் ஸ்டாப்பிங் ஹிம் அண்டெல்லாம். அப்ப இவர் சொன்னார் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றார். ஆனால் இன்னொரு கொடுத்த பேட்டி சொல்றார், இவன் எவ்வளவு கெட்டவன்ன்றதை இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு. அப்ப இவருக்கு தெரிஞ்சபடியே தானே இவர் அவன் கெட்டவன்ன்றது உங்களுக்கு புரிஞ்சுட்டு சொல்ல முடியும். அப்ப இந்த இடங்களில் ட்ரம்ப் மாட்டிக்கொள்கின்ற பல இடங்கள் இருக்கிறது. ஆனால் ட்ரம்புக்கு எதிராக அவருடைய அமைச்சுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டியதே ட்ரம்ப் தானே, அவர் சொல்ல போவதில்லை. அதனால தான் அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அன்ரூ கைது செய்யப்பட்ட பொழுது அதை சேம் என்கிறார். அன்ரூவை சேம் சொல்லவில்லை, கைது செய்தவர்களை சேம் என்று சொல்றார். என்னன்னு சொன்னால், இது பூதாகரம் பெற்று தன்னுடைய நாட்டுக்கு வந்த அமெரிக்காவுடைய பேச்சு, இங்கிலாந்தில் இதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நடவடிக்கை எடுப்பதற்கு. சட்டத்துக்கு முன்னால் இங்கிலாந்தில் அனைவரும் சமான்தான். ஆனால் சட்டத்துக்கு முன்னால் அமெரிக்காவில் ஒருவரும் சமன் இல்லை என்று சொன்னால் ட்ரம்ப் சட்டத்தை கடந்தவர். என்றால் அமெரிக்க ஜனாதிபதி கூட சட்டத்துக்கு உட்பட்டவர். ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் அதை கடந்தவர் என்பதனுடைய வெளிப்பாடாக இது மாறி இருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைல் பல விடயங்களை பேச வைக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் அது பேசப்படுமா என்பதான் கேள்வி பொருள். இது வெறுமையாக எஸ்பினுக்குள் மாத்திரம் முடங்கி போயிடுமோ, அல்லது நான் சொன்னது போல இந்த விவகாரத்தை உளவு நிறுவனங்கள் எவ்வாறு கையாண்டிருக்கிறது, அரச நிறுவனங்கள், இலங்கையில் தூதுவர்களாக இருந்தவர்களை கேட்டீர்கள், அல்லது இலங்கை தூதரத்தில் வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டு கண்டால் அவர்கள் எவ்வளவு முறையில் கடந்த ஆட்சியாளர்களால் இலங்கை தீவில் இருந்த காலத்தில் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக கையாளப்பட்டிருக்கிறார்கள், அவ்வளவு மகிழ்ச்சியாக எவ்வாறு வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக எவ்வாறு களியாட்ட நிகழ்வுகள் தனித்துவமாக நடத்தப்பட்டன. இதை கடந்து சிலருக்கு தெரிவானவர்களுக்கு வர்த்தக ரீதியான முறைமைகள் எவ்வாறு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன என்கின்ற ஒரு பெரிய வரலாறு இலங்கை தீவு சம்பந்தமாகவும் இருக்கிறது. அவர்கள் சொல்ல வேண்டும், அல்லது இது குறித்த கோப்புகள் வெளியே வர வேண்டும். அது கொழும்பிலிருந்து வருமா? ஆட்சிகள் மாறலாம், ஆனால் யாரும் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டார்கள். யாரும் யாரையும் காட்டி கொடுக்க முனைந்தால் அது தங்களையும் சிக்கலுக்குள் மாட்டிவிடும், அல்லது தாங்களும் இவ்வாறான முன்னெடுப்புகளை செய்ய முனைகின்ற பொழுது அது தங்களுக்கு எதிராக வந்துவிடும் என்ற ரீதியில் இவை ஒரு நாளும் வெளியே வராது.